மறைக்கப்பட்ட சக்தி, ஆத்ம சக்கரம் மற்றும் 7 தெய்வீக சுவாசங்கள். இது ஒரு கதை இல்லை, இது ஒரு கற்பனை இல்லை. நான் இப்போது சொல்லப்போவது 100 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்திலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நமது முனிவர்கள் அறிந்திருந்த ஒரு தெய்வீக ரகசியம். இந்த அறிவு எல்லோருக்கும் சொல்லப்படவில்லை. குருக்களிடமிருந்து சீடர்களுக்கே மட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ தற்செயலாக உங்களை அடையவில்லை. இதை ஒரு புராணம் என்று புறக்கணிக்காதீர்கள். இது மகாதேவரிடமிருந்து வந்த ஒரு நினைவூட்டல். நீ மறந்துவிட்டாய், ஆனால் அந்த சக்தி உன்னை மறக்கவில்லை. உங்களுக்குள் இருக்கும் சக்தி இப்போது விழிக்கத் தொடங்கியுள்ளது. அந்த சக்தி எப்போதும் உங்களுடன் இருந்தது, ஆனால் நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள். இப்போது முன்னேறுவதற்கு முன் ஒரு சிறிய விஷயம் செய்யுங்கள். திரையிலிருந்து உங்கள் கண்களை 3 வினாடிகள் விலக்குங்கள். உங்கள் 2 புருவங்களுக்கு நடுவில் கவனம் செலுத்துங்கள். இதைத்தான் கண் சக்கரம் அல்லது சிவனின் 3ஆம் கண் என்று சொல்கிறோம். இப்போது சொல்லுங்கள், ஒரு மெல்லிய ஒளி, ஒரு அமைதி அல்லது வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றியதா? அதுதான் உங்கள் உள் பார்வை. அது இப்போது விழிக்க முயற்சிக்கிறது. உங்கள் அம்மா எதுவும் சொல்லாமலே அவளுடைய மனநிலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரு நண்பரை நினைத்தவுடனே அவரிடமிருந்து அழைப்பு வந்ததா? ஏதோ நடக்கப் போகிறது என்று முன்னமே உணர்ந்த தருணங்கள்? இவை தற்செயல் அல்ல, இவை கற்பனை அல்ல. இது நமது வேதங்களில் கூறப்பட்ட அதே தெய்வீக சக்தி. இந்த அனுபவம் உங்களுக்கு ஒருமுறையாவது நடந்திருந்தால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. நாம் வாழும் உலகம் ஒன்றே ஒன்று அல்ல. நாம் பார்க்க முடியாத, ஆனால் உள்ளுணர்வால் ஏற்கனவே அறிந்த ஒரு உலகம் நம்மை சுற்றி உள்ளது. மாயையின் திரை இப்போது மெல்ல மெல்ல விலகுகிறது. நமது முனிவர்கள் இந்த அறிவை ஒரு தீ போல பாதுகாத்தார்கள். சரியாக பயன்படுத்தினால் அது ஒளி, தவறாக பயன்படுத்தினால் அதே தீ எரிக்கும். ஆனால் இப்போது பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று மாறுகிறது. உங்கள் மூளை ஒரு வினாடிக்கு 1,10,00,000 தகவல்களை செயலாக்குகிறது. ஆனால் உங்கள் விழிப்புணர்வு மனம் அதில் 40 தகவல்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்துகிறது. மீதமுள்ள தகவல்கள் எங்கே? அவை வடிகட்டப்பட்டுள்ளன. அந்த இடத்தில்தான் உங்கள் சக்தியின் ரகசியம் இருக்கிறது. இப்போது உங்கள் இதயத்தின் மேல் உங்கள் கையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ ஆரம்பித்ததிலிருந்து உங்களுக்குள் ஏதோ ஒன்று மாறியிருப்பதை நீங்கள் உணரலாம். இது சான்ஸ் அல்ல. உங்கள் உள்ளுணர்வு ஒரு ஆழமான உண்மைக்கு பதிலளிக்கிறது. சிறிய குழந்தைகளை பாருங்கள். அவர்கள் பெரியவர்கள் பார்க்க முடியாத விஷயங்களை எப்படி உணர்கிறார்கள்? அவர்கள் திட்டமிட்டு செய்வதில்லை. அவர்கள் இயல்பாகவே தங்கள் தெய்வீக பார்வையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு காலத்தில் நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். இந்த சக்தியைத்தான் இந்து மரபில் ஆத்ம சக்கரம் என்று அழைக்கிறோம். சிவனின் 3ஆம் கண். உங்கள் மூளையின் ஆழத்தில் ஃபைனியல் கிளாண்ட், ஆத்மாவின் இருக்கை. இன்னும் உங்களுக்குள்தான் அது இருக்கிறது, விழிக்க காத்திருக்கிறது. 3 சாவிகள், இந்த சக்தியை விழிக்கச் செய்ய 3 சாவிகள். முதல் சாவி மௌனம், சிந்தனைகளுக்கிடையில் இருக்கும் அந்த அமைதி. 2ஆம் சாவி விழிப்புணர்வு சுவாசம், பிராணாயாமம், பீட்டா ஆல்பா தீட்டா. 3ஆம் சாவி லேசர் கவனம், மென்மையான ஏற்றுக்கொள்ளும் கவனம்.